அதனால நீங்க இந்த மாதத்துல எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதமும் கர்த்தர் தான் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். இந்த மாதமும் அவரே உங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்துவார். இந்த மாதம் நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த மாதம் உங்களோடு கூட யார் நடந்து வருகிறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் நடந்து வருவார். உங்களை தூக்கி சுமப்பார், உங்களை அலங்கரிப்பார். நீங்கள் நினைக்கிற எந்த ஆபத்தும் உங்களை தொடாது. நீங்கள் நினைக்கிற சத்துருடைய போராட்டம் எதுவும் உங்களை தொடாது. உங்களை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். அதனால இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியா தான் இருக்கும். அதனால எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் முன்னேறுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் இன்றைக்கு வாசித்து உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் வேதத்தை திறந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 126வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 126வது சங்கீதம் 5வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்கு தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் திரும்ப திரும்ப என்னுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறவர். வேதம் அநேக இடங்களிலே சொல்லுகிறது, நான் உன் கண்ணீரை கண்டேன். தேவனுடைய மனுஷன் வியாதியாய் படுத்திருந்து அவனுடைய மரண காலம் நெருங்கினது. அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்கு செய்து கொள்ளும், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளாக ஆண்டவர் உம்மை எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்ற செய்தி அவருக்கு வந்து எட்டிட்டு, ஆனால் அந்த ராஜா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்க மாட்டீரா? நான் இப்பொழுது சாகிறதற்கு நான் விரும்பல, இன்னும் நிறைய காரியத்தை நான் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு அவன் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருடைய வார்த்தை, அந்த சொல்லி கொண்டு போன தீர்க்கதரிசி போய் தன்னுடைய பிளேஸுக்கு சேர்றதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை வருது, இல்ல திரும்பி போய் என் மகனிடத்துல சொல்லு, உன் கண்ணீரை கண்ட, ஆதலால் உன்னுடைய ஆயுசு நாட்களை இன்னும் 15 வருடத்தை உனக்கு நீட்டி உனக்கு தர்றேன்னு சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இந்த மாதம் இந்த வாக்கு தத்தத்தை உங்களோடு பேசுகிறார். இங்கே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதுமே வடிக்காத கண்ணீர், இத்தனை ஆண்டுகளுமாக வடிக்காத கண்ணீரை இந்த 2020வது வருடம் வடித்து கொண்டே இருக்கலாம். உங்களுடைய முகம் சிரிக்கலாம், ஆனால் உங்களுடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கலாம். ஒருவேளை தேவைக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் தேவைக்காக அழாதவர்களா இருக்கலாம், பிரச்சனைக்காக நீங்கள் அழல, ஆனா ஆண்டவருடைய அன்பை நினைத்து நீங்கள் அழலாம். ஆண்டவர் உங்களை நடத்தி வருகிற விதத்தை நினைத்து நீங்கள் அழலாம். தேவனோடு நடக்கும் போது உங்களை அறியாமல் அழுகைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ கண்ணீரோடு விதைத்திருப்பாயே, ஆனால் இந்த 3வது மாதம் ஆண்டவர் உங்களை கம்பீரமாய் அறுக்க பண்ணுகிற ஒரு மாதமாய்
கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக வடித்த கண்ணீரை இந்த மாதம் கர்த்தர் காண்கிற தேவனாயிருக்கிறார். எதிர்காலத்திற்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய கடன் பாரத்திற்காக யாருக்கும் தெரியாமல் நீங்க வடித்த கண்ணீர், மறைவிடங்களிலே நீங்க வடித்த கண்ணீர், இரவு முழுவதும் நீங்கள் அழுது உங்களுடைய தலையணியை தண்ணீரால் நினைத்த அந்த நாட்களை ஆண்டவர் இந்த 3ஆம் மாதத்திலே கர்த்தர் நினைக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து அந்த அற்புதம் பல ஆண்டுகளாக நடக்கவில்லை, பல மாதங்களாக நடக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. இந்த மாதத்தில் உன்னுடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்று. எல்லா ஜெபத்தை விட கண்ணீரின் ஜெபத்திற்கு மிகப்பெரிய பலன் உண்டு. வாலிப தம்பி அப்படித்தான். உன் கண்ணீர் என்றைக்கு சிந்தப்படுகிறதோ அன்றைக்கே உன் எதிர்காலத்தில் வெற்றியை கர்த்தர் எழுதிவிட்டார் என்று அர்த்தம். உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறவர். அதனால நிறைய கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சாமுவேலை பெற்றெடுத்த தாயை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு குழந்தை பாக்கியம் தடையாயே இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தேவ ஆலயத்திற்குள்ளே போய் அன்னாள், வேதம் சொல்லுகிறது, மனம் கசந்து அவர் அழுதாள். அவள் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை நீர் கொடுப்பீரே, ஆனால் நான் அதை உமக்காக வளர்த்துவேன் என்று ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஆலயத்தில் ஜெபம் முடித்து கொண்டு போகும்போதே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். சாமுவேலையும் கர்த்தர் கொடுத்தார். அவருடைய கண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுத்தார். இந்த மாதம் கண்ணீரோடு விதைக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கம்பீரத்தோடு நீங்கள் அறுக்க போகிறீர்கள். கர்த்தர் அறுக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். 10 வருடத்திற்கு முன்பாய் வடித்த கண்ணீர், 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வடித்த கண்ணீர், இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில வடித்த எல்லா கண்ணீருக்கும் இந்த மாதம் எனக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்படின்னா இந்த உலகத்திலேயே நன்மையை நாமாய் செய்ய முடியாத, இல்லைன்னா நாமாய் கெஸ் பண்ண முடியாத, கணிக்க முடியாத ஒரு வேலை என்கிறது இந்த விவசாய வேலை தான். இந்த விவசாய வேலையை பொறுத்த அளவில் யாருமே அது எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. அது இந்த ஆண்டு நல்லா விளையுமா, நல்லா விளையாதா, அதுக்கு விளைச்சல் நல்லா இருக்குமா, அதை யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படின்னா கணிக்க முடியாது. அவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அதை பாதுகாக்க முடியும், அதற்காக உரங்களை போட முடியும், அதற்காக பிரயாசங்களை எடுக்க முடியும். ஆனால் அவர்களால் விளைச்சலை மட்டும் அவர்களால் கொடுக்க முடியாது. விளைச்சலை கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை, நம்மால் செய்ய முடியாத போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து இன்றைக்கு ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு வைத்து உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்னால செய்ய முடியாது பாஸ்டர், என்னுடைய கை மீறி போயிருச்சு, என்னுடைய கை தாண்டி போயிருச்சு, இதுவரைக்கும் என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு, நான் ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டுக்குள்ள இருந்தேன், ஆனா இந்த மாதத்துல இல்ல இனி என்னால் அது முடியாது, அது என்னுடைய சிந்தனையை விட்டு வேற போயிருச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படி என்று யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய கண்ட்ரோலுக்கு மீறி போனதை இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய கைகளில் கொடுக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் இந்த மாதம் பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? நீ தாவீதினிடத்திற்கு போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே தாவீதினிடத்திற்கு வந்து அவனை நோக்கி, 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர
உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்திலே நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. இன்னொரு விசை 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற ஒரு மிகப்பெரிய பாவத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், ஆண்டவரிடத்தில் கேட்காம இஸ்ரவேல் ஜனங்களை படைக்கு சேருகிறவர்களையும் அவன் தொகை பார்க்கிறான். உடனே ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வருது. அப்போ ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வரும்போது, இப்போ காத்து என்கிற தீர்க்கதரிசி தாவீதிடத்துல வந்து சொல்றான், இல்ல ஆண்டவர் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் வந்து உங்க மேல வச்ச அன்பின் பிரகாரம் கர்த்தர் அந்த தண்டனையை 3ஆ டிவைட் பண்ணி ஏதாவது ஒன்றை நீ தெரிந்து கொள், அந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த தண்டனை நீ வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஆவியானவர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். இப்போ தாவீதிற்கு எந்த வழியும் இல்லை, அவனால் எதையுமே செய்ய முடியாது. அந்த செய்ய முடியாத ஒரு நேரத்தில் அவன் கையில இப்ப எதுவுமே இல்லை. அவன் கையில இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி காரியம் நடக்கும் என்று அங்கே சொல்லப்பட்ட ஆகிவிட்டது. இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியாத நேரத்தில் அவன் சொல்றான், சீக்கிரமா சொல்லு, நான் உடனே போய் ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். 3 வருஷமா, 3 மாசமா, 3 நாளா, எது உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது தாவீதினிடத்திலிருந்து வருகிற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல, இப்போ என் கையில இல்லை, என் கையை விட்டு இது மீறி போயிருச்சு, நான் ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய விரும்புறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டவருடைய பிள்ளையே, அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் என் கையில இல்லை, பாஸ்டர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கையில இல்லை, என் கையை விட்டு மீறி போயிருச்சு, என்னுடைய கடன் இப்பொழுது என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, என் கண்ட்ரோலை விட்டு அடுத்த மீறி போயிடுச்சு பாஸ்டர், இனி நான் நினைச்சா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேன், ஆனா ஒரு சில நாட்கள் நான் அடக்குனேன், நான் வச்சிருந்தேன், ஆனா இப்போ என் கண்ட்ரோலுக்கு மீறி அது போயிருச்சு பாஸ்டர், என் கண்ட்ரோலை விட்டுருச்சு, இப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால இப்ப அடக்க முடியல, என் கை மீறி போயிருச்சு. உங்களுடைய யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த மாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம். என் கை மீறி போயிருச்சு பாஸ்டர், என் சிந்தனைக்கு வெளியே நிக்குது, அது என் எண்ணங்களுக்கு அது தூரமா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, ஒரே ஒரு வழி இருக்குது, உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு கை மிஞ்சி போகும்போது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத போது, ஆண்டவரை பொறுத்த அளவில் எப்பவுமே ஒரு சோதனையை வெல்றதற்கு உங்களுக்குள்ளேயே கர்த்தர் நிறைய சக்திகளை ஆண்டவர் வச்சுதான் சில நேரத்தில் கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களை கொண்டுதான் செய்வார். அதுதான் ஆண்டவர் இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாருல, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை ஆண்டவர் சொன்னாலும் இன்னொன்னு சொல்றாரு, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்படி என்றால் மனிதனால சிலது நடக்கும், உங்களால சிலது நடக்கும், உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். அதுக்காக நீங்க பயப்பட மாட்டீங்க, எப்படியாவது செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, இன்னும் ஒரு 9 மாசம் இருக்குது, இன்னும் ஒரு 3 மாசம் இருக்குது. ஆனா சிலருடைய வாழ்க்கையில மட்டும் எல்லாமே சில நேரத்துல அவங்க நினைச்சிருந்ததை விட்டு கை மிஞ்சி இன்னொருத்தருடைய கரத்துல அது போயிடும்.
அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த தாவீது தனக்கு கைக்கு மிஞ்சி இனி அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னும் போது ஒரே ஒரு காரியத்தை தான் டிசைட் பண்றான். ஆண்டவரே, எனக்கு நீ ஓடுறதற்கு பலன் இல்லை, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, நான் மனுஷன் கையில விழ போறதில்லை, கர்த்தர் கையிலேயே விழுவேனாக. என் ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வாலிப தம்பி, கர்த்தர் உனக்காகத்தான் பேசுகிறார். தங்கச்சி, உனக்காகத்தான் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கைக்கு மிஞ்சி போகும்போது நீ வேறு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஐயோ செத்தா பரவாயில்லையே, நான் செத்து போயிடுறேன், எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஆண்டவர் தாவீதின் மூலமாய் உன்னோடு பேசுகிறார். நம்ம எல்லாம் யாருடைய கரத்துல விழுவோம் என்றால், ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்திலே விழுவேனாக, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது. உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தயவு ரொம்ப பெருசு. உன் கை மிஞ்சி போகிற காரியத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுக்கும் போது அவருடைய மன்னிப்பு உனக்கு நேராய் கடந்து வருகிறது, அவருடைய உதவி உனக்கு நேராய் கடந்து வருகிறது, அவருடைய அன்பு உனக்கு நேராய் கடந்து வருகிறது. உன் கை மிஞ்சி போகிற காரியத்தை அவரே கண்ட்ரோல் பண்ணி, அவரே தேவைகளை சந்தித்து, அவரே உனக்காக யுத்தம் பண்ணி, அவரே உனக்காக சகல காரியத்தையும் செய்து உன் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவனைத்தான் இன்றைக்கு நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உன் கை மிஞ்சி போகிற காரியத்தை உன் கையிலே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். யாருக்காகவும் ஆண்டவர் பேசுறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு மீறி போகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் இப்போ யாருடைய கையிலையும் விழுவதற்கு நான் விரும்பல, நான் மனுஷனை தேடி போகல. சிலர் செய்கிற மிகப்பெரிய தவறு அதான். அதான் உங்க கை மிஞ்சி போயிருச்சு. அப்பா, உங்க கை மீறி போயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்னத்தை போய் பிரயாசம் எடுக்க போறீங்க? அதுக்கப்புறம் ராத்திரி பகலா நீங்க யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நான் சொல்றேன், கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க கை மிஞ்சி போனதற்காக நீங்க கவலைப்படுறதுனாலயோ, உங்க கை மிஞ்சி போகிறதற்காக இனி ஒரு ஆளை நீங்க பார்க்கறதுலயோ எந்த விதமான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்க போறதில்லை. சிலர் அப்படிதான், எவ்வளவு கை மிஞ்சி போனாலும் மனுஷங்களை தேடி தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு கை மிஞ்சி போன காரியத்தை எத்தனை மனுஷங்களை தேடி போனாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்க போறதில்லை, வெற்றி கிடைக்க போறதில்லை. அதற்கு மாறாக நம்ம வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் கைமிஞ்சி போகும்போது எங்க விழ போறோம்னா, ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் விழ போறேன். ஆமென் சொல்லுங்க. உங்க கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. பிரதர், உங்களை தூக்கி எடுப்பார். பிரதர், சிஸ்டர், உங்களை தூக்கி எடுப்பார். உங்க பிள்ளைய தூக்கி எடுப்பார். உங்க வியாதிய கர்த்தர் அந்த இடத்துல வந்து தொட்டு சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். கைகளை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய கரத்திலே நான் விழுறேன். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே நான் விழுறேன். சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே நான் விழுறேன், உம்முடைய கரத்திலேயே விழுறேன். சேலம் பக்கத்துல ஒரு தாயாருக்கு ஒரே மகன், பயங்கரமான மோசமான வாழ்க்கை வாழ்ந்த மகன், பயங்கரமான கஞ்சாவுக்கு அடிமை. நண்பர்களோடு சேர்ந்து அதிகமாய் கஞ்சாவை குடிச்சு அப்படி வாழ்க்கையில ரொம்ப துன்மார்க்கமாய் அலைந்தார். தன்னுடைய தாயார் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. திருச்சபையினுடைய பக்கத்துல தான் வீடு. திருச்சபையில எப்படியாவது ஆராதனை நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணணுன்றதற்காக வீட்டுக்கு மேல பெரிய ஸ்பீக்கரை கட்டி ஆராதனை நடக்கும்போது அந்த ஸ்பீக்கர்ல சினிமா பாட்டை போட்டு விட்டுருவான். அவருடைய தாயார் ஆலயத்துல ஆராதித்து கொண்டிருக்கும் போது வந்து கத்தி, நீ வெளியே வா, உனக்கு என்ன வேலை பாஸ்டரோட அப்படின்னு சொல்லி ரொம்ப அசுத்தமாய் பேசுகிற, அப்படியெல்லாம் ரொம்ப கேவலமா பேசினவன். இந்த தாயார் ஒவ்வொரு நாளும் அவனுக்காக முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதற்கு பிறகு அந்த பையன் கை மிஞ்சி போயிட்டான், வீட்டுக்கே வர்றதில்லை. அவன் தெருவில் எங்கேயாவது பசங்களோட சேர்ந்து படுக்க ஆரம்பிச்சான். அதுக்கு மேல அவர்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண நினைச்சா அவர்களே அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஜெபத்தை மட்டும் விடல, கர்த்தரிடத்துல ஒன்று மட்டும் சொன்னார்கள், ஆண்டவரே என் பிள்ளை என் கை மிஞ்சி போயிருச்சுப்பா, இனி என் பிள்ளை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவன் வயசுக்கு மிஞ்சி போயிட்டான். அவன்கிட்ட கேட்டா என்ன அடிக்கிறான்,
நான் என் பிள்ளைய இனி வளர்த்த முடியாதுப்பா, இனி என் பிள்ளைய நீங்க மட்டும்தான் தொட முடியும், நீங்க மட்டும்தான் வளர்த்த முடியும், என் பிள்ளைய உங்க கையில கொடுக்குறேன்னு அவன் கையில, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தார். ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்து அந்த கஞ்சாவை அடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு திடீரென்று ஒரு நரம்பு தளர்ச்சி வியாதி ஒன்று அந்த கஞ்சா அடிச்சிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வந்துருச்சு. அவனுடைய ஒரு கை கால் ரெண்டுமே அப்படியே விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஒரு டீ கடையில் அவனை படுக்க வச்சுட்டு நண்பர்கள் எல்லாம் அவன் செத்துருவான்னு ஓடிட்டாங்க. அவன் சாகாததை பார்த்து 2-3 பேர் சேர்ந்து அவனை தூக்கி இந்த தாயார் இருக்கிற வீட்டில் கொண்டு வந்து அவனை போட்டுட்டாங்க. இவன் பல நாட்கள் தனி ஒரு வீட்டில் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இந்த போதை அவனுக்கு கிடைக்காதனால தூக்கம் சுத்தமாக இல்லாமல் சாகணும்னு ஒரு முடிவெடுத்தார். பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு அரளி விதைய அவளுக்கு கையில் காசை கொடுத்து, எனக்கு கொஞ்சம் அரளி விதை தேவைப்படுது, எனக்கு எப்படியாவது நீ போய் கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த அரளி விதையை வாங்கிட்டு வந்து இவனே தவழ்ந்து தவழ்ந்து போய் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அரளி விதையை நிறைய சாப்பிட்டான். அம்மா ஆலயத்திற்கு போனாங்க. ஆலயத்திற்கு போய் முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அம்மா வர்றதுக்குள்ள நம்ம சூசைட் பண்ணி செத்துறணும் அப்படின்னு முடிவெடுத்து நிறைய சாப்பிட்டான். ஆனா அவன் 1 மணி நேரத்தில் செத்துருவான் நினைச்சான். சாகவே இல்லை. அவருடைய தாயார் வந்தாங்க. தாயார் வரும்போது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பார்த்தாங்க. இவன் பல மணி நேரங்கள் சாகாததை பார்த்து இவனுக்குள்ளே ஒரு பெரிய பதட்டம் வந்துருச்சு. இத்தனை விஷத்தை நம்ம சாப்பிட்டு கூட நம்ம சாகலையே, ஸோ கடவுள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அழைக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் டைமா அதே இடத்துல தவழ்ந்து போய் கட்டில் பிடிச்சிட்டு அப்படியே தன்னுடைய முட்டியை மடக்கி அப்படி நின்னா, என்ன எப்படியாவது தூக்கி எடுங்க, என் வாழ்க்கை இப்போ என் கையில் இல்லை, நான் மிதமிஞ்சி போயிட்டேன், என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்கும்போது அவன் தங்கியிருந்த அறையிலே ஒரு பெரிய வெளிச்சம் அவனை வந்து சந்திச்சது. அவனை கர்த்தர் தொட்டார், கர்த்தர் அவனை மாற்றினார். அங்கேயே கர்த்தர் அவனுக்கு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தார். அவருடைய தாயார் ஆலயத்தை முடிச்சிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா தன்னுடைய மகன் நேர் முழங்கால நின்று 2 கரங்களையும் உயர்த்தி கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிற காட்சியை பார்த்தாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து எந்த பாஸ்டரை ரொம்ப கெட்ட வார்த்தையினால திட்டினாரோ அந்த பாஸ்டருடைய கையிலே ஞான ஸ்நானம் எடுத்து ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தான். ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அவன் சொன்னான், நான் எந்த சிட்டிலே நான் ஊழியம் பண்ண மாட்டேன், இதுவரைக்கும் இயேசுவை அறியாத இடத்திற்கு நான் போய் ஊழியம் செய்வேன்னு சொல்லி அவன் மிஷனரியாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இதுவரையிலும் இயேசுவை அறியாத ஒரு மலை நாட்டுக்கு போய் டெய்லி தண்ணி, ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு கூட மலையிலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கீழே இறங்கி வரணும். அப்படிப்பட்ட மலையிலே இன்றைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைய என் கணவனார் கை மிஞ்சி போயிட்டார் பாஸ்டர், எனக்கு எல்லாமே கை மிஞ்சி போயிருச்சு, என் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. என் கண்ட்ரோலில் எதுவுமே இல்லாத போது ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையில மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா விழாது இருப்பேனாக. பிரதர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், சிஸ்டர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கை உங்க கை மிஞ்சி போகும்போது இன்னொருத்தர் கையில உங்க வாழ்க்கையை கொடுக்காதீங்க, இன்னொருத்தருடைய கையில உங்க வாழ்க்கையை கொடுக்காதீங்க. இன்னொருத்தர் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியாது, இன்னொருத்தர் உங்களை சரியான விதத்துல நடத்த முடியாது. நம்ம கண்ட்ரோல் மிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாருடைய கையில போனோம்னா என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஒரு சில காரியங்கள் கை மிஞ்சி போகும்போது நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தாம் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி
ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷரை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்ட பத்திரத்திலே கையெழுத்தீர் வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றார். 20வது வசனம் வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, தானியேல் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன், அவன் இருக்கிற அந்த ராஜ சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரஜையாய் அவன் இருந்தான். அவனுக்கு விரோதமாய் ஒரு தாக்கீது உண்டாக்கப்பட்டது. அவனை கொல்ல வேண்டும் என்று அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தீர்மானம் எடுத்து அவன் பேரில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காம கடைசியாய் ஜெப விஷயத்துல ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க. 30 நாள் அளவும் யாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ராஜாவிட்டே ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்படி ஒருவேளை இந்த 30 நாளும் ராஜாவை தவிர வேற யாரையாவது வழிபட்டால் அவர்கள் சிங்கங்களுடைய கெபியிலே போடப்படுவார்கள் என்று மேதியா பெர்சியா ராஜ்யங்களுக்கு அப்படியே எழுத்து மூலமாய் அறிவிக்கப்பட்டது. எழுத்து மூலமாய் அறிவிக்கப்பட்டதை ராஜா கூட திரும்பி மாற்ற முடியாது. இப்போ தானியேலுடைய வாழ்க்கை அவனுடைய கையில இல்லை, அவனுடைய உயிர் அவனுடைய கையில இல்லை. அந்த ராஜா அவனுக்கு ரொம்ப பிரியமானவர் தான், ராஜாவுக்கு பிரியமானவன். ராஜா கையில கூட அவனுடைய உயிர் இல்லை. அவ்வளவுதான், முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில. ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கையில இல்லாத போதும் ஒரு சலசலப்பு கூட இல்லாம கர்த்தர் சமூகத்திலே அமைதியா இருந்தான், சும்மா இருந்தான். சரி, கர்த்தர் நடத்துவார். விசுவாசத்தோட எப்பவும் அவன் பண்ற ஜெபத்தை ஜெபம் பண்ணிட்டு தைரியமா பயப்படாம நடக்கிறது நடக்கட்டும், கர்த்தர் செய்யறத செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய அமைதியினுடைய முடிவில் ஆண்டவர் சிங்கங்களுடைய வாயை தூதர்களை கொண்டு கட்டி போட்டு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவே இல்லை. நான் நம்புறேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்கள் கை மிஞ்சி போகும்போது இரண்டாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அமைதியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அமைதியா இருங்க. நீங்க எப்பவும் ஜெபிக்கிற ஜெபத்தை ஜெபிங்க. நீங்க எப்பவும் போடுற உபவாசத்தை நீங்க போட்டுட்டே இருங்க. கர்த்தரை சேவித்து கொண்டே இருங்க. நான் நம்புறேன், ஆண்டவரே யுத்தத்தை நடப்பிக்கிறவர், ஆண்டவரே சிங்கங்களுடைய வாயை கட்டி போடுகிறவர், ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்கிறவர். உங்க கை மிஞ்சி போகும்போது கர்த்தரே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த தானியேலின் தேவன்தான் இன்றைக்கு இந்த 3வது மாதம் 1ஆம் தேதி உன்னுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மகளே, இந்த சூழ்நிலையில, மகனே, இந்த சூழ்நிலையில உன் கைமிஞ்சி உன் வாழ்க்கை போகும்போது கர்த்தர் சமூகத்தில் அமைதியாய் நீ தரித்திரு. கர்த்தருடைய வார்த்தைக்காக நீ காத்திரு. ஆண்டவருடைய செயலுக்காக நீ தரித்திரு. தேவனே உனக்கு யுத்தம் பண்ணி காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 3வது மாதத்துல ஆண்டவர் எல்லாரும் பார்த்தும் கர்த்தர் சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீரோடு விதைச்சிட்ட நீ, ஆனா கம்பீரத்தோடு அறுக்கிற அறுவடை என் கையில இல்லை.
அறுவடை கர்த்தர் கையில தான் இருக்குது. இந்த மாதத்தில் அதை நிறைய பேர் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் நம்புறேன் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம். உங்களுக்கு கை மிஞ்சி போன நிறைய காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்காக செய்ய போகிறார். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு மிஞ்சி போன சில பாரங்களை ஆண்டவரே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த போகிறார். உனக்கு மிஞ்சி போன தேவையை கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்களை மிஞ்சி இருக்கிற சரீர போராட்டத்தை கர்த்தர் தாங்கி, கர்த்தர் ஏந்தி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கர்த்தர் இந்த மாதம் கொடுக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரத்தில் எதுவுமே இல்லை, என் கரத்தில் எதுவுமே, கரத்தில் எதுவுமே இல்லை. என் பிள்ளை என் கையில் இல்லை பாஸ்டர், என் சூழ்நிலை என் கையில் இல்லை, என் கையை விட்டு அது மிஞ்சி போயிடுச்சு. எனக்கு வர்ற வருமானம் அது என் கையில் இல்லை. எனக்கு அநேக நாட்களாக தடைபட்டு இருக்கிற பணம் அது என் கையில் இல்லை. அது வருமா வராதா, வருன்ற நம்பிக்கை கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆனால் இப்போ என் கை மிஞ்சி அது அடுத்தவங்களுடைய கையில் போயிடுச்சு, கை மிஞ்சி போயிடுச்சு. தேவன் இந்த மாதம் வந்திருக்கிறார், இந்த மாதம் ஆசீர்வாடுகிறார். முடிஞ்சவங்க கைகளை மட்டும் மேலே உயர்த்தி, உங்க சார்பில் நான் விழுறேன் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நான் விழுறேன் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்குள்ளே நான் விழுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா, பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே. எல்லாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிறவங்க, அப்படிப்பட்ட தேவைகளோடு வந்திருக்கிறவங்க கர்த்தருடைய சமூகத்தில், ஏசப்பா சமூகத்தில் இந்த மாதம் கர்த்தர் தான் உங்களோட பேசியிருக்கிறார். கண்ணீரோடு விதைக்கிற உங்களுக்கு கம்பீரமாய், அறுவடை என் கையில் இல்லையே, அறுவடை என் கையில் இல்லையே, அற்புதம் என் கையில் இல்லையே, நான் செய்ய முடியாது, நான் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறேன். கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு கண்ணுக்குமே எனக்கு தய இல்லைன்னு பரவாயில்ல, என் தேவனால் ஆகாதது ஏதாவது உண்டா, ஏதாவது இருக்கா? நன்றி நன்றி. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே, என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. கரங்களை மேல, நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திருவீர். நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவீர். பலன் இல்லாதோ பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். சொல்லுங்க பாருங்க, பலன் இல்லாதோ பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். இளைஞர்கள் இழைப்படைந்து போனாலும்,
வாலிபர்கள் இடறி விழுந்தாலும் இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும் வாலிபர்கள் இடறி விழுந்தார். கரங்கள் மேல வைத்து சொல், நீர் என்னை கைவிட மாட்டி, புறக்கணிக்க மாட்டி, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. நீர் என்னை கைவிட மாட்டி, புறக்கணிக்க மாட்டி, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தால், இப்ப சொல்லும் என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. என் அழுகையின் சத்தம் கேட்கும், என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. கரங்கள் சொல்லோ, நீர் என்னை கைவிட மாட்டி, புறக்கணிக்க மாட்டி, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. நீர் என்னை கைவிட மாட்டி, புறக்கணிக்க மாட்டி, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்து சேர்ந்தீரனை. நீர் என்னை கைவிட மாட்டி, புறக்கணிக்க மாட்டி, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய், இந்த மாத ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். இத்தனை நாட்களும் உங்க கண்கள்ல இருந்து என்னென்ன கண்ணீர் விழுந்துச்சோ, நான் நம்புறேன் இந்த மாசம் கம்பீரமாய் அறுக்கிற ஒரு மாதம். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். தான் அறுத்த அரிக்கட்டுகளை தலை மேல எடுத்து வைத்து கொண்டு வரும்போது கம்பீரமாய் வருகிறார்கள். நான் நம்புறேன் இந்த மாதம் முடியும் போது கர்த்தர் உன்னை கம்பீரமாய் நடக்க பண்ண போகிறார். எந்தெந்த இடத்துல கண்ணீரோடு விதைத்தீர்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை தலையின் மேல ஒரு பெரிய கிரீடத்தை வச்சு கம்பீரமாய் கர்த்தர் நடத்தி வர போகிறார். கம்பீரமாய், எப்படி அன்னாள் கம்பீரத்தோட நடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மையும் அப்படி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நான் இனி ஓட மாட்டேன் ஆண்டவரே, நான் இனி எந்த மனுஷனும் தேடி போறதில்லப்பா. ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, மகனே நீ கொஞ்சம் விட்டுருப்பா, மகளே நீ கொஞ்சம் விட்டுரு. நீ எத்தனை நாள் நீ பிரயாசம் எடுத்துட்டு இருப்ப? நானே 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 எல்லாத்தையும் தலை மேல போட்டுட்டு எதுவும் நடக்கல, அதான் கை மிஞ்சி போச்சு. இல்ல உன்ன உன் கண்ட்ரோல்ல இல்ல, உன் கண்ட்ரோல்ல இல்ல. பாஸ்டர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை எனக்காக தான் பேசுனீங்க. என் லைஃப் என் கண்ட்ரோல்ல இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கை என் கையில இல்லை, என் வாழ்க்கை என் கையில் இல்லை, என் கையில் இல்லை. அது கை மிஞ்சி போயிடுச்சு பாஸ்டர், அந்த தேவை என் கை மிஞ்சி போயிடுச்சு.
நான் எதனால அதை பிடிச்சு கொண்டு வந்து நான் நிறுத்துவேன்? எதனால திரும்ப அதை கட்டுவேன்? திரும்ப எதை வச்சு நான் அதை கொண்டு வருவேன்? என்னல ஒரு பலனும் இல்லையே. ஒரு நாள் என் கைக்குள்ள அடங்கி இருந்துச்சு. நான் பிரயாசம் எடுத்தேன், நான் ஓடுனேன், நான் முயற்சி எடுத்தேன், நான் எத்தனையோ பிரயாசம் எடுத்து பார்த்தேன். ஆனா இப்போ பிரஷர் என் கையை விட்டு போயிடுச்சு, என் கையை மிஞ்சிருச்சு. இனி வழியே இல்லையா? இனி வழியே இல்லையா? மகளே, இயேசு உனக்காகத்தான். மகனே, கர்த்தர் உனக்காகத்தான். டோன்ட் வரி, டோன்ட் வரி. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால தான் சொல்றாரு, என் கையில விழுந்துரு, என் கையில விழுந்துரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கிற அத்தனை பேரும் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உங்க கையில நான் விழுறேன், நான் இனி எந்த பிரயாசம் எடுக்க மாட்டேன். கேட்கல, கர்த்தருக்கு கேட்கிற, என் கையில ஒண்ணும் இல்லப்பா. கேட்கல, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பட்ட. சிஸ்டர், உங்களுக்காக தான் சிஸ்டர் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. பிரதர், உங்களுக்காக தான். நான் நம்புறேன், நீங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய கரம் எப்படி தாவீதின் மேல இறங்கிருச்சோ, எப்படி தானியேல் மேல கர்த்தருடைய கரம் இறங்கிச்சோ, உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உன் பிள்ளைக்காக வழக்காடுகிற கர்த்தர், உன் வருமானத்திற்காக வழக்காடுகிற கர்த்தர், அவருடைய கையில விழுந்த அடுத்த நிமிஷத்திலே தேவனுடைய இறக்கம் உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல அப்படியே இறங்கி உன் கை மிஞ்சி போனதை அவர் கண்ட்ரோல் பண்றாரு. Oh, hallelujah. Praise. Praise Jesus. காலியான படகு, காலியான படகு. அதுவரைக்கும் அந்த படகுல அப்படிப்பட்ட ஒரு காலி இருந்ததே இல்லை. எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சிருக்கிறவன். என்னமோ தெரியல, வலை அவன் சொன்னது மாதிரி கேட்கல, கடல் அவன் சொன்னது மாதிரி கேட்கவே இல்லை. எசப்பா வர்றாரு, என்னப்பா ஒண்ணுமே இல்லையா? ஐயரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டோம்பா, எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் இதுல காமிச்சிட்டேன் ஏசப்பா. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால இந்த படகை நிரப்ப முடியல, என்னால சம்பாதிக்க முடியல, இதுக்கு மேல என்கிட்ட பலன் இல்லப்பா. அதனால நானே இந்த வலையெல்லாம் கிளீன் பண்ணி சோகத்தோட தான் உட்காந்துருக்கிறேன். என் கையில ஒன்றும் இல்லை ஏசப்பா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா கவலைப்படுற? உன் காலியான படகுல நான் இருக்கேன்ல, நான் வந்துட்டேன்ல. உன் வலைய வலது பக்கத்துல போடு அப்படின்னு சொல்றாரு. வேதம் சொல்லுது, அந்த வலைய போட்ட உடனே வலை கிளியத்தக்கதாக மீன் மீன். என் இயேசுவால முடியாதா? என் தேவனால முடியாதா? ஆராதிக்கிற கர்த்தரால முடியாதா? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே உம் கரத்திலே விழுற. வாலிப தம்பி நிறைய பேரை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். வாலிப தங்கச்சி உன்னை தூக்கி எடுக்கிறார். ஏசப்பாட்ட சொல்லு, டாடி என்னால முடியல, என் கை மிஞ்சி போச்சு, நீங்க கரத்துல எடுங்க. ஹalleluya. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறது நீங்க தான்ப்பா. திடனற்றவனை தேற்றுறது நீங்க தான்ப்பா. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்துல விடுறேன். பலன் இல்லாதோர் பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். பலன் இல்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன்,
சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், கையை உயர்த்தி நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் இந்த உபவாச ஜெபத்தினுடைய கடைசி நாள் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைய பேரை தூக்கி எடுக்குது. உன் குடும்ப வாழ்க்கை திரும்ப கட்டுது. உன் கண்ட்ரோல் மிஞ்சி போன குடும்ப வாழ்க்கை கத்தர் கட்டுறது. உன்னை கைவிட மாட்டி அறிக்கை செய்யுங்க சிஸ்டர். கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே, நீர் என்னை கைவிட மாட்டி, புறக்கணிக்க மாட்டி, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. சொல்லிக்கொண்டே நீர் என்னை கைவிட மாட்டி, புறக்கணிக்க மாட்டி, கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், பலன் இல்லாதோ பலனை கொடுக்கும் தேவன். எவ்வளவு நல்லவர். சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். பலன் இல்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், கையை உயர்த்தி நீர் என்னை கைவிட மாட்டீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. ஓ, நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர், கஷ்ட காலங்களில் என் கூட இருந்திடுவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.